இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வட்டம் தான் இது லாஸ்ட்டாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி பார்ப்போம். இப்போது சம் எழுதிக்கங்க. 1320 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் நீளமுள்ள சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது. 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது. 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் என கணக்கிடுக. 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும், எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் என கணக்கிடுக. வெரி குட். ஆன்சர் 30. வட்டத்தின் ஆரம் r = 7 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கம்பியின் நீளம் வந்து 1320 சென்டிமீட்டர். 1320 சென்டிமீட்டர் கம்பியின் நீளம். இப்போ வந்து இங்கே என்ன பண்ணலாம், வட்டங்களாக மாற்றப்படுகிறதுனா வட்டத்தின் சுற்றளவு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து என்ன, 2πr. இப்போ வந்து 2 × 22/7 r ஓட வேல்யூ 7. அந்த 7 கேன்சல் பண்ணலாம். அப்போது 2 × 22 44. 2 × 22 44 சென்டிமீட்டர். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும், எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் சொல்லியிருக்காங்க இல்லையா. கம்பிகளின் எண்ணிக்கை அப்படின்னு இப்போ நம்ம எழுதணும். கம்பிகளின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டு கம்பியின் நீளம் டிவைடட் பை சுற்றளவு, கம்பியின் நீளம் டிவைடட் பை வட்டத்தின் சுற்றளவு. இப்படி இருக்கணும். அப்போ கம்பியின் நீளம் அப்படின்றது 1320, வட்டத்தின் சுற்றளவு வந்து 44. இப்போ இந்த மதிப்பு போட்டு கேன்சலேஷன் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் ஆன்சர். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா 1320 44ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது
2 22 2 இது 2 6 2 12 மீண்டும் 6 2 12 0 2 2 4 2 4 22 44 மீண்டும் 22 டேரெக்டாகவே கட் பண்ணலாம் 3 22 66 அந்த 0 அப்படியே போட்டுக்கலாம் அப்போது 30 இதுதான் ஆன்சர். கம்பிகளின் எண்ணிக்கை எவ்வளோனா 30. இப்போ 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் அப்படின்னா 30 வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும். இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது 63 மீட்டர் நீளமுள்ள வட்ட வடிவ ஒரு ரோஜா தோட்டம் உள்ளது. 63 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ ஒரு ரோஜா தோட்டம் உள்ளது. 63 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ ஒரு ரோஜா தோட்டம் உள்ளது. அதன் தோட்டக்காரர் மீட்டருக்கு ரூபாய் 150 வீதம் தோட்டக்காரர் மீட்டருக்கு ரூபாய் 150 வீதம் செலவு செய்து அத்தோட்டத்திற்கு வேலி அமைக்க விரும்புகிறார் எனில் அதற்கு ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக. 63 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ ஒரு ரோஜா தோட்டம் உள்ளது. அதன் தோட்டக்காரர் மீட்டருக்கு ரூபாய் 150 வீதம் செலவு செய்து அத்தோட்டத்திற்கு வேலி அமைக்க விரும்புகிறார் எனில் அதற்கு ஆகும் மொத்த செலவை காண்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தின் ஆரம் R = 63 மீட்டர். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 59,400 கரெக்ட் வரைக்கும். இப்போ வட்டத்தின் ஆரம் R = 63 மீட்டர். இப்போ வட்டத்தின் சுற்றளவு ஏன்னா வேலினாவே சுற்றளவு தான். சுற்றளவு = 2πr 2 × 22/7 ஆரோட வேல்யூ 63 1 7 9 7 63. அப்போ 2 × 22 44 × 9 4 9 36 4 9 36 + 3 இந்த +4 406 36 4 36 3 39 தான் 396 மீட்டர். அதாவது இது மீட்டர், இது மீட்டர். 59,400 தான் ஆன்சர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவு வந்து தெரிஞ்சிச்சு. அந்த தோட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றளவு 396. இப்போ நம்ம வந்து 1 மீட்டருக்கு ஆகும் செலவு, 1 மீட்டருக்கு வேலி அமைக்க ஆகும் செலவு மீட்டருக்கு வேலி அமைக்க ஆகும் செலவு ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
ரூபாய் 150ன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து 396 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த தோட்டத்தில் மொத்தம் எவ்வளோ சுற்றளவுன்ட்டு. அப்போ 396 மீட்டருக்கு வேலி எண்ணிக்கை ஆகும் செலவு அப்படின்னா 396 × 150. இது ரெண்டையும் பெருக்கணும்னா இதுதான் வந்து 396 × 150 அப்படின்னா 59,400 ரூபாய். 59,400 ரெண்டு பெருக்கி பாருங்க கரெக்டாக வரும். இந்த வட்டத்தின் ஆரம் எடுத்துக்கிறோம். வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா போட்டு அந்த ஆரத்தை வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ கேன்சல் ஆகிறத கட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ண மொத்தம் அந்த சுற்றளவுன்னு பார்த்து கண்டுபிடிச்சிடுறோம். 1 மீட்டர் வேலி அமைக்க ஆகும் செலவு எவ்வளோ? அப்போ மொத்த சுற்றளவு அமைக்க செலவுன்னு 59,400. அடுத்தது வந்து அரைவட்டம். இப்போ நம்ம வட்டம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அரைவட்டம். இதுக்கு பாருங்க கணக்கு. ஒரு வட்டத்தின் ஆரம் 7 மீட்டர். ஒரு வட்டத்தின் ஆரம் 7 மீட்டர் எனில் அரைவட்டத்தின் பரப்பை காண்க. வட்டத்தின் ஆரம்னா r = 7 மீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ அரைவட்டத்தின் பரப்புக்கு ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா πr²/2. இல்லை அப்படின்னா அரைவட்டத்தின் பரப்பு = πr². ஃபார்முலா எழுதிக்காங்க. ஆன்சர் வந்து 77 மீட்டர்². இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2, பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 7. அப்போ 7 ஸ்கொயர் வரதுனால 7 × 7 2 டைம் போட்டுக்கிறோம். அப்போ வந்து ஒரு 7 கேன்சல் ஆயிரும். ஒரு 2 11 2 22. 11 × 7 77. 77 தான் கரெக்ட் ஆன்சர். மீட்டர் கொடுக்கறதுனால பரப்புன்னு வரதுனால இது என்ன எழுதணும்? மீட்டர்². பரப்புன்னு வரதுனால 77 மீட்டர்². இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது ஒரு வட்ட 14 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள அரைவட்டத்தின் சுற்றளவை காண்க. ஆரமுள்ள அரைவட்டத்தின் சுற்றளவு. சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னன்னா அரைவட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா π+2. அரைவட்டத்தின் ஆரம் நம்ம வந்து அரைவட்டத்தின் ஆரம் = 14 சென்டிமீட்டர். அரைவட்டத்தின் சுற்றளவு அரைவட்டத்தின் சுற்றளவு என்னன்னா π ×
பை ப்ளஸ் 2 பை இன்ட்டு பை ப்ளஸ் 2 இதுக்கு ஃபார்முலா சரி பையில் ஆர் இன்ட்டு பை ப்ளஸ் 2 இப்போ ஆர் அப்படின்னா என்ன 14 பையனா 22/7 ப்ளஸ் 2 அடுத்து என்ன பண்ணணும் 16 இந்த 7 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 22 கிராஸ் பண்ணி 7 வந்து குறுக்கு பிறக்கல 7 14 அடுத்தது 1 7 2 14 கட் பண்ணிடலாம் 2 ப்ராக்கெட் 2 கூட்டினா 22 14 கூட்டினா 36 அப்போது 72 36 72 தான் 72 சென்டிமீட்டர் ஏன்னா சுற்றளவுனா இங்கே சென்டிமீட்டர் வந்தால் சென்டிமீட்டர் மீட்டர் வந்தால் மீட்டர் போடணும் இப்போ வந்து சென்டிமீட்டர் தான் 72 சென்டிமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரைவட்ட வடிவிலான பூங்காவின் ஆரம் அரைவட்ட வடிவிலான பூங்காவின் ஆரம் 21 மீட்டர் 21 மீட்டர் ஒரு மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் ஒரு மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் ஒரு மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் அதற்கு சுற்றுவேலி அமைக்க ஆகும் செலவை காண்க அதற்கு சுற்றுவேலி அமைக்க ஆகும் செலவை காண்க அதற்கு சுற்றுவேலி அமைக்க ஆகும் செலவை காண்க இப்போ நம்ம வந்து ஆரம் ஆர் = 21 மீட்டர் இப்போ பூங்காவுடைய சுற்றளவுனாவே நம்ம அரைவட்டத்தின் சுற்றளவு தான் அரைவட்டத்தின் சுற்றளவு என்ன R × π + 2 இந்த ஃபார்முலா தான் நமக்கு முக்கியம் ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம் R × π + 2 ஆரோட வேல்யூ வந்து என்ன 21 பையனா 22/7 ப்ளஸ் 2 21 இது மாதிரி தான் 7 எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 + 2 7 14 4 7 21 கட் பண்ணால் 3 21 இப்போ வந்து 3 × இது ரெண்டையும் கூட்டினா 36 3 18 மீது 1 3 9 + 1 108 இங்கே மீட்டர் கொடுத்துருக்கான் அப்போ மீட்டர் இப்போ நமக்கு வந்து ஒரு மீட்டருக்கு 5 ரூபாய் அதாவது பூங்காவுக்கு வேலி அமைக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் வேலி அமைக்க ஆகும் செலவு ஒரு மீட்டர் வேலி அமைக்க ஆகும் செலவு ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரூபாய் 5 ரூபாய் ஆகுது இப்போ நமக்கு 108 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம் 108 மீட்டர் வேலி அமைக்க ஆகும் செலவு 108 ×
5 5. இப்போ இதை வந்து 5ஆல் பெருக்கி நம்ம போட்டுக்கலாம். அப்போ வந்து ரூபாய் 8 5 40, 1 5 5. அப்போ எவ்வளோ வருது? 540 ரூபா. அப்போது பூங்காவை சுற்றி வேலி அமைக்க ஆகும் செலவு ரூபாய் 540. பூங்காவை சுற்றி வேலி அமைக்கும் ஆகும் செலவு ரூபாய் 540.